பலத்த சத்தத்தோடும் சத்தம் போட்டு கத்தி இருக்கிறார். அப்பான்னு கத்தி இருக்கிறார். எங்க கத்தினார்? கெத்செமனேல கத்தின பேதுருக்கு எப்படி தூங்க முடியும்? கெத்செமனேல அவருடைய ஜெபம் நமக்கு தெரியுது. இந்த பாத்திரம் என்னை விட்டு, கண்ணீரோடு கத்துறதுன்னா அப்படி நெஞ்சு உடைஞ்சு அழுறது. இதுக்காக இவர் அந்த ஒரு நைட்ல ஜெபம் பண்ணது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இந்த ஒரு காரியத்துக்காக அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே வரார். இந்த வியூல ஆவியானவர் காண்பித்து தரும்போது தான் நீங்க மார்க் 6 நீங்க வீட்டில் போய் படிங்க. மார்க் 6, மத்தேயு 14:23 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல ஏறி அங்கே அவர் எங்க கத்தணும்னு நினைக்கிறாரோ அங்க தனியா போய் உட்காந்துருவார். அதனாலதான் சீஷர்களை அக்கறைக்கு போக என்ன பண்ணாரா? அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல டயலாக், விசுவாச டயலாக் பேசிட்டு இருப்பார் பேதுரு. யாரிடம் தள்ளிப்போ, நீ கொஞ்சம் தள்ளி போ, ஆண்டவர் உண்மை விட்டு எனக்கு நீ போ, தயவு செய்து போ, நான் சொல்றத கேளு, நீ போ, துரிதப்படுத்திட்டு இங்க வந்து அப்பான் என அங்க வச்சு சொல்லுவாரு. ஜனங்கள் மேல் மனதுருகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். என்ன நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை. அப்போ அதுக்கு என்ன தேவை? ஏன்னா சத்துரு வந்த உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ என்ன என் கூட மிங்கிளாயிரு, என்னை வணங்கிட்டேன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக இப்போ சாத்தானன் எப்ப சொல்லுவா தெரியுமா? இயேசு தம் பாடு மரணங்களை குறித்து சொல்லும் போது உடனே வந்து அது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது, அவன் தடுக்க வர்றான், அது நடக்கக்கூடாது. உடனே இயேசு பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார். ஏன்னா இதுக்கு இந்த ஊழியத்தை தடுக்கணும். வேற இது எந்த அற்புதம் செய்ய அவன் தடுக்கல, ஆனா இந்த ஊழியத்தை தடுக்கணும். இவர் சிலுவையில மட்டும் மறிச்சிட்டாருன்னா இது தெரிஞ்சுதான் இயேசு என்ன பண்றார் தெரியுமா? மாம்சத்தில் இருந்த நாட்கள் நம்ம எல்லாம் கெத்செமனேல மட்டும் ஜெபம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு காரியம், அதனாலதான் பைபிள்ல இருக்க அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். அங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அந்த யுத்தத்தில் சத்துருவின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு படிக்கிற ஆட்கள். அதனாலதான் மார்க் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அப்படி சிரிக்கும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே நம்மளை பார்த்து சிரிக்கும். நீதான் அது, வா. இயேசு மாம்சத்தில் இருந்து அவருக்கு கத்த திடீர்னு அதை நினைப்பாரு. நீங்க பைபிள் படிச்சா அந்த கரெக்ட் பிக்சர். யோவான் 12 நினைக்கிற எடுக்க வேண்டாம். திடீர்னு ஆவியில கலங்குவார். அவர் அப்படி ஆவியில கலங்குவார். இந்த மாதிரிலாம் வரும்போது தள்ளு தள்ளு போ, உடனே போயிடுவார். போய் அப்பான்னு கத்துவார். அப்பான்னு கத்துவார். அதனாலதான் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் ஜெபித்தார் என்று மார்க் 1:35 இருக்கிறது. லூக்கா 6:12 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் ரொம்ப சவாலா இருக்கும். ஆனா நாம் அதை தாண்டி மேற்கொள்ளும் போது அதனால் கிடைக்கிற ஒரு அறுவடை என்பது அது என்ன சொல்ல, புரியும்படி சொல்றேன். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா? எத்தனை அவன் சோதனை முதல் தலைமுறையில் அவன் சோதிக்கப்பட்டான்ல. ஆனா ஆசீர்வாதத்தை எத்தனை தலைமுறை பார்த்தான் தெரியுமா? 4 தலைமுறை. ஹல்லேலூயா. சில போராட்டமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஜெபிக்க வைத்து அதை மட்டும் நீங்க தாண்டி ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் கண்கள் பார்க்க போகிற நன்மை என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நீ ஜெபத்துல விழித்திரு அப்படிங்கிறார். விழித்திரு, ஜெபத்துல விழித்திரு. அதை தாண்டினதுக்கு அப்புறம், அதை தாண்டது வர ஆண்டவர் சொல்றாரு,
நான் என்ன சொல்லுவேன்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லுவேனா? இல்லை, நான் இதற்காக தானே இந்த வேலைக்குள்ள வந்தேன். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் மகா சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணாராம் தன் மாம்சத்தில் இருந்த நாட்களில். அப்போ லாசருவுக்கு சுகத்தை கொடுக்கணும், அந்த இடத்துல ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுக்கிறார். அப்பத்தை பெருக பண்ணணும், அந்த இடத்துல இந்த அப்பத்தை உயர்த்தி பிரைஸ் பண்ணி பிளஸ் பண்றார். எல்லா இடத்துலையும் இப்படி பார்க்கிறார், இப்படி கை வைக்கிறார், நடக்குது. ஆனா இந்த சிலுவை மரணத்துக்கு மட்டும் அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணல. தன் மாம்சத்தை எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறார், எவ்வளவு நாள் எடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த போராட்டம் சாதாரணமான போராட்டம் கிடையாது. ஏன்னா அவர் வெறும் இந்த மாம்சத்தில் நாம் இருக்கும்போது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவன் பல விதங்களிலே போராடுவான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு அந்த இடத்துல நீ சோர்ந்துடக்கூடாது. அதனாலதான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உணர்த்துற காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஜெபத்துல விழித்திருக்கணும். இயேசு இந்த அடிச்சுவோட நமக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா வச்சுட்டு போயிட்டார். உனக்கு அழணுமா, போய் அப்பா சமத்துல தனியா போயிருந்த அழு. எல்லாரையும் பேதுருவெல்லாம் எங்க போனாலும் கூட்டிட்டு போவார். எவ்வளவு வீட்டுக்கு 3 பேரை கூட்டிட்டு போறார். மலைக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணும்போது இந்த 3 பேரை கூட்டிட்டு போறார். 12 பேரை எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போவார். இந்த 3 பேர் இன்னும் ஸ்பெஷல். ஆனாலும் அவருக்கு இப்படி சத்தம் போட்டு அழணும்னு வரும்போது கிளம்பு, தனியா போயிருந்து அப்பான்னு கத்துறார். இந்த நெடுநேர ஜபத்துல நமக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவை. எல்லாம் ரைட்டு தான், அதையும் தாண்டி தனியா போயிருந்து அழணும். அப்பா கிட்ட அழணும். வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். அதுல ஒரு நிறைவு இருக்குங்க, அதுல ஒரு திருப்தி இருக்கும். நேரம் ரொம்ப வேகமா போகுது. அன்னாளுடைய கண்ணீர் நமக்கு நன்றாய் தெரியும். அன்னாளுடைய ஜெபம் நம் பல முறை பேசப்பட்ட வேத பகுதி. அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். என கடந்த நாட்களில் என்னோட மினிஸ்ட்ரி பண்ண ஒரு வார்த்தை இது. ஏன் ஏலி கவனித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு தெரியும் அவளுக்கான ரேமாவை கர்த்தர் யார் வாயில வச்சிருக்கிறார்? ஏலியின் வாயில வச்சிருக்கிறார். அவள் எப்பொழுது கவனிக்கப்பட்டால் தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. நம்ம ஜெபம் கர்த்தர் திரும்பி பார்க்கிறதுக்குள்ள முடிஞ்சிடக்கூடாது. அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த அன்னாளை பத்தி நமக்கு தெரியும். எல்கானாவின் மனைவிகளில் ஒருவள் பெனினாள், இன்னொருவள் அன்னாள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இல்லையா? 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளை எல்கானா சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தும். இதுதான் 80வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அயலார் பார்த்து நிந்திக்கிறது மாதிரி, சத்துரு பார்த்து பரியாசம் பண்ற மாதிரி என் விண்ணப்பத்துக்கு விரோதமாவே இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படி அவளை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிலதை அடைக்கிறதுனால உங்களை சிலர் துக்கப்படுத்துறாங்கன்னா அதை அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். என் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார் மோசேக்கு.
அதுல ஒரு பிரமாணம் என்ன தெரியுமா? நீ தீ வைக்கும் போது அந்த தீயினால யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா, ஒருவன் தீ கொளுத்தும் போது அந்த தீ கொளுத்துறதுனால பக்கத்தில் யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா அதனுடைய முழு உத்தரவாதம் யார் தான் எடுக்கணும் தெரியுமா? தீயை கொளுத்துறவன் தான் எடுக்கணும். நான் எங்கள் வீட்டில் தீ வைக்கிறேன், அந்த தீ பறந்து போய் காற்றுல பறந்து போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற வைக்கோல் மேலே பட்டு அந்த வைக்கோல்லாம் எரியுதுன்னு வைங்களேன், அந்த உத்தரவாதத்தை யார் எடுக்கணும் தெரியுமா? நான் தான் எடுக்கணும். இது கர்த்தர் கொடுத்த பிரமாணம். என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று அடைச்சிருக்கிறாருன்னா அதனால 4 பேர் என்ன பார்த்து பரியாசம் பண்ணுவாங்கன்னா அவர் பார்த்துப்பார். உங்க வாழ்க்கையில் சில காரியத்தை கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். அது நிமித்தம் நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்க அவர் நோட் பண்ணி வச்சிருவார். இந்த பெனினாளுக்கு கிடைத்த பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? இந்த பெனினாளுக்கு கிடைத்த பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பெனினாளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனால் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை வரது வர கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவன்கிட்ட பேசுறதுக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்பது இன்னொருத்தங்களை அற்பமாய் பார்ப்பதற்கு அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை நிமித்தம் நான் இன்னொருவரை அற்பமாய் பார்ப்பேன் என்றால் கர்த்தர் தம்முடைய பார்வையிலிருந்து என்னை தள்ளிட்டார்னு அர்த்தம். இந்த பெனினாளுக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு பிள்ளைய கர்த்தர் தெரிந்தெடுத்தாரா? இல்லை. நமக்கு இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு இல்லை. நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறத கர்த்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவர் அடைத்தார். ஏன் அடைத்தார்? ஏன் அடைத்தார்? நீங்க கீழே படிக்கும்போது தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ மேல அழைப்பு இருக்கு, பெனினாள் மேல அழைப்பு இல்லை. அதனால அவளுக்கு எல்லாம், பெனினாளுக்கு எல்லாம் அந்தந்த டைம்ல நடக்குது. ஆனா இவளுக்கு அப்படி இல்லை. அழைக்கப்பட்டவங்களுக்கு எது எப்போ நடக்கணும்னு அவர் தீர்மானிப்பார். பெனினாளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனா சாமுவேல் வருவதற்கு பெரிய தடை. ஏன்னா சாமுவேல் அன்னாலே உனக்கான வார்த்தை ஏலின் வாயில இருக்கு, அந்த ஏலிக்கான வார்த்தை உனக்கு வரப்போகிற சாமுவேல் வாயில நான் வைக்க போறேன். நாளுக்கான ரேமா யார் வாயில இருக்கு? அந்த ஏலிக்கும் ஏலி குடும்பத்துக்கான வார்த்தை நீ யார் வாயில கர்த்தர் வைக்க போறார்? ஹalleluya. ஏன் டிலே ஆகுது? சாதாரணதா தராரு அவரு, தரது வெயிட்டா தர போறாரு.